உங்க Instagram பயோல எழுதியிருக்கிற அபௌட் மை செல்ஃபும், உங்களுக்குள்ள இருக்கிற அந்த நான் என்ற உணர்வும் சேமா இருக்கா? இந்த கேள்வி உங்கள அன்கம்ஃபர்டபுள் ஆக்குதுன்னா, நீங்க தான் பெர்சனல் பிராண்டிங்ன்ற பேர்ல வேற ஏதோ ஒண்ண பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எல்லாரும் பெர்சனல் பிராண்டிங் பில்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. பட் அதுக்கு முன்னாடி நான் யார்? அப்படின்ற கேள்விய கண்டுபிடிக்கிறதுக்கான நேரம் இல்லாம இருக்காங்க. பெர்சனல் பிராண்டிங்னா அழகான Instagram ஃபீட் பில்ட் பண்றதோ, இல்ல LinkedInல ப்ரொஃபஷனல் ஃபோட்டோஸ் போடுறதோ இல்ல. அது உங்க ஆத்தென்டிக் செல்ஃப உலகத்துக்கு ஷோகேஸ் பண்றது. ஆனா, உங்களுக்கே உங்கள பத்தி தெரியாம எப்படி நீங்க மத்தவங்களுக்கு உங்கள காட்டப் போறீங்க? இந்த சொசைட்டில நாம எல்லாரும் வெவ்வேறு மாஸ்க் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஆஃபீஸ்ல ஒரு வெர்ஷன், ஃபேமிலில ஒரு வெர்ஷன், ஃபிரெண்ட்ஸோட ஒரு வெர்ஷன். பட் எந்த வெர்ஷன் தான் உண்மையான நீங்க? பெர்சனல் பிராண்டிங் இஸ் ஆக்சுவலி a செல்ஃப் டிஸ்கவரி ஜர்னி. when you start asking yourself, உண்மையில நான் யார்? நான் எப்படி மற்றவர்களிடமிருந்து வித்தியாசப்படுகிறேன்? பிறர் வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு நான் எப்படி உதவ முடியும்? இதெல்லாம் தான் பெர்சனல் பிராண்டிங்கோட ஸ்டார்ட்டிங் பாயிண்ட். நீங்க எந்த விஷயத்த மதிக்கிறீங்க? உங்கள எதுக்கு பிறர் மதிக்கிறாங்க? எந்த விஷயம்லாம் உங்கள மகிழ்ச்சியாக்குது? உங்க கோட்பாடுகள் என்ன? என்ன கொள்கைகள நீங்க யாருக்காகவும் விட்டுக் குடுக்க மாட்டீங்க? இந்த கேள்விகளுக்கெல்லாம் உண்மையான பதில் கிடைக்கும்பொழுது தான், ஆத்தென்டிக்கான பெர்சனல் பிராண்ட நீங்க உருவாக்க முடியும். பல பேர் LinkedInல மோட்டிவேஷனல் கோட்ஸ் போஸ்ட் பண்ணுவாங்க. ஆனா, அவங்க ரியல் லைஃப்ல அந்த கோட்ஸ ஃபாலோ பண்ணுவாங்களா? Instagramல ஃபிட்னஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பிக்ஸ்லாம் போடுவாங்க. ஆனா, உண்மையா ஹெல்தி லைஃப் ஸ்டைல அவங்க மெயின்டெயின் பண்ணுவாங்களா? இந்த டிஸ்கனெக்ஷன் தான் ப்ராப்ளம். யோசிச்சு பாருங்க. ஸ்டீவ் ஜாப்ஸ், பிரியங்கா சோப்ரா, ஏஆர் ரஹ்மான், they are all very different, but their brands are super strong because they stayed true to who they are. They didn't try to be someone else, right? உங்க பர்சனல் பிராண்ட் உங்க ஆத்தென்டிக் செல்ஃப் ரிஃப்ளெக்ஷனா இருக்கணும். ஆர்டிஃபிஷியல் கான்ஸ்ட்ரக்ட்டா இருக்கக்கூடாது. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன். டெய்லி 10 நிமிஷம் உங்களோட தனியா இருங்க. உங்க எண்ணங்கள, உங்க உணர்வுகள, எதிர்வினைகள கவனிங்க. ஜர்னல் எழுதுங்க. உங்க சைல்ட்ஹுட் மெமரீஸ்ல இருந்து ரீசென்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வரைக்கும் என்ன பேட்டர்ன்ஸ் இருக்கு? உங்கள எது யூனிக் ஆக்குது? உங்க ஸ்ட்ரென்த்ஸ் மற்றும் வீக்னஸையும் அக்செப்ட் பண்ணுங்க. பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு ஆக்ட் பண்ணாதீங்க. தன் குறைகளை ஒப்புக்கொள்ளும் மனப்பாங்கு தான் மக்களிடம் கனெக்ட் ஆகுறதுக்கான அடித்தளம். இப்ப நீங்க நினைக்கலாம், இதெல்லாம் பண்ணி என்ன யூஸ்? பட் இந்த இன்னர் ஒர்க் தான் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். அதுக்கு மேல தான் கான்டென்ட் கிரியேஷன், நெட்வொர்க்கிங் அண்ட் வேற எந்த பெர்சனல் பிராண்டிங் ஆக்டிவிட்டீஸ் பண்ணாலும் மீனிங்ஃபுல்லா இருக்கும். ரிமெம்பர், பெர்சனல் பிராண்டிங் ஒன்றும் புதுசு இல்ல. அது காலங்காலமா நமக்கு அறிவுறுத்தப்பட்டது தான். தன்னை அறிதல்ங்கிறதுல தான் அது தொடங்குது. இந்த டிஜிட்டல் ஏஜ்ல அது இன்னும் இம்பார்ட்டன்ட் ஆகியிருக்கு. சோஷியல் மீடியா இஸ் ஜஸ்ட் a tool, but the foundation is your inner self. Your fears, your passions, your failures, your dreams எல்லாம் உங்க பிராண்டோட பார்ட். when you're authentic, people can feel it. They connect with real humans, not perfect personas. இந்த வீடியோ முடிஞ்சதும் ஃபோனை எடுத்து வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அமைதியா உட்காருங்க. உங்கள பத்தி யோசிங்க. நான் யார்? என்னை பிறர் எதற்காக மதிக்கிறார்கள்? எந்த விஷயத்துக்காக நான் உறுதியோடு நிற்பேன்? என் தொழிலுக்கான காரணம் என்ன? என் கதை என்ன? இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் கண்டுபிடிங்க. அதை எழுதின பின்ன டிஸ்கிரிப்ஷனில் கைட் ஷீட்டில் கொடுத்துருக்கிற ChatGPT ப்ராம்ப்ஸை யூஸ் பண்ணி கைடடாக உங்களோட பர்சனல் பிராண்டுக்கான ஃபவுண்டேஷனை அரைவ் பண்ணுங்கள். நீங்கள் எழுதினதையும் ChatGPT உதவியோட நீங்கள் அரைவ் பண்ணதையும் பொருத்தி உங்களுக்கான உண்மையான புது அடையாளத்தை உருவாக்கி கொள்ளுங்கள். அதை அடிப்படையாக வச்சே இனி நீங்கள் பண்ணுற எல்லா பர்சனல் பிராண்ட் ஆக்டிவிட்டீஸையும் பில்ட் பண்ணுங்கள். ஸ்டாப் ட்ரைங் டு பி எவ்ரிதிங் டு எவ்ரி ஒன். பி யோர் செல்ஃப் டு த ரைட் பீப்புள். தட்ஸ் த சீக்ரெட் டு பர்சனல் பிராண்டிங் தட் ஆக்சுவலி ஒர்க்ஸ். பர்சனல் பிராண்டிங் ஜேர்னி இன்னைக்கு இங்கேருந்து தொடங்குங்க. இது சரி, இது தப்புன்னு யாராவது சொல்லணும்னு காத்திருக்காதீங்க. உங்களுக்குள்ள இருக்கும் அந்த உண்மையான உங்களை கண்டுபிடிங்க. உலகம் உங்களை ஆட்டோமேட்டிக்காக கண்டுகொள்ளும். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம்.